தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். அவர்களை கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, ரெண்டு தரப்புமே நம்ம ஏற்கனவே பேசுறதுபடி எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு தயாரா. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன சொல்லுகிறார்? பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் ஆ. குமரேசன் அவர்கள். வணக்கம். தொடர்ந்து நம்ம பேசிய விஷயம்தான். ஆனாலும் கூட ஒரு உச்சபட்சமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது அதிமுகவுடைய உட்கட்சி பூசல்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 83 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடியில் கூட்டியிருக்கார். இதுக்கிடையே அவங்களும் பாத்தீங்கன்னாக்கா எஸ்பி வேலுமணியோட தரப்பும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்திலையும் கராரான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதா தகவல். ஆனாலும் கூட தாவேக்கா தாவேக்காவை உடைப்பதே பாத்தீங்கன்னா தாவேக்காவின் மூலமாகத்தான் அதிமுக உடைக்கிறார் என்ற குற்றச்சாட்டை எடப்பாடி வைக்கிறார். அவங்க தரப்பு என்னன்னாக்கா தாவேக்கா நல்லா கூட்டணிக்கு வந்தாங்க, இவர் தான் கெடுத்து விட்டாருன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. உச்சபட்சமாக இப்படி மோதிக்கொண்டிருப்பதை தொடர்ந்து ஊடக வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பக்கம் அதிமுக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த அளவிற்கு அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அது வெறும் தேர்தல் தோல்விங்கிறதோட முடியல. பல கட்சிகளும் தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க அடுத்தடுத்த செயல்பாடுகள் இறங்கிட்டாங்க. ஆனா இங்க இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது என்பதுல தொடங்கி இன்னைக்கு அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தினமும் சுவாரஸ்யமான செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன நடக்கிறது என்று ஒரு விறுவிறுப்பான ஒரு காட்சிகளாக, அடுத்து என்ன நடக்க போகுது என்று ஒரு மர்மமாக என்றெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அடிப்படையில நான் என்ன பாக்குறேன்னா, இது அதிமுகவில் நடக்கிற அந்த தலைமையை யார் கையில பிடித்துக் கொள்வது என்பதற்கான அந்த போராட்டத்தின் உச்சம்தான். அண்மையில் ஏற்பட்ட இந்த சில நிகழ்ச்சி போக்குகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதனுடைய உச்சகட்டம் என்று பார்ப்பதை விட அடிப்படையில் அதிமுக தலைமையை கைப்பற்றுவது என்கின்ற அவருடைய இந்த உள் போராட்டம் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய அடுத்த இன்றைய அளவில உச்சத்துக்கு வந்திருக்குது. அடுத்த உச்சத்துக்கு கூட போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்னன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டிருக்கு? ஒரு பக்கம் நீங்க சொன்னது மாதிரி எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இந்த குழு பொதுக்குழுவை கூட்டுங்க, அதுல பேசுவோம்னு சொன்னப்ப அதுதான் அவருடைய அமைப்பு சட்டத்தின்படி உயர்ந்த அதிகாரம் உள்ள அமைப்பு என்பதால் அதை கூட்ட சொல்கிறார்கள். அதை கூட்ட மறுத்து விட்டு இவராக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த 25 பேர் அந்த பக்கம் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்த பிறகு அவரிடமிருந்த கட்சி பொறுப்புகள், மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட அதை நீக்கி விட்டார் என்பது, அந்த இடங்களை புதியவர்களை நியமித்து விட்டார் என்பதால் தெரிகிறது. எனவே ஆனாலும் கூட ஒரு 80க்கு மேற்பட்டவர்கள் உடனடி அழைப்புல கூடியிருக்கார் என்பது கொஞ்சம் எஸ்பி வேலுமணி தரப்பினரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது, கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது என்பதாகவும் தெரிகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால், அவர்கள் எதிர்பார்த்தபடி மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி தரப்பிலிருந்து தங்கள் பக்கம் வந்து விடுவார்கள் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஏன்னா 25 பேர் நாங்க இருக்கிறோம், ஆனா கூட ஒரு 7 பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு இந்த கட்சி தாவல் பிரச்சனை வராது, அந்த சட்டம் நம்ம மேல பாயாது, நீங்க வாங்க, நம்ம உறுதியாக இங்க தாவேக்கா தலைமையோட பேசி நமக்குரிய இடங்களை பெற முடியும், அமைச்சர் பதவிகளை பெற முடியும் அப்படிலாம் பேசியதாகவும், இன்னொரு பக்கம் இன்னும் அளவுல நான் டெல்லியிலேயே நாங்க பேசிட்டோம், டெல்லியில இருந்து நமக்கு ஆதரவு இருக்கு, எனவே நீங்க தைரியமா வாங்க, நமக்கு அவங்களோட சப்போர்ட்டோட நம்ம தாவேக்கா கூட போகலான்ற மாதிரி அவங்க பேசியதாகவும் இப்படிதான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தரப்புல அப்படி ஒருவேளை நாங்களும் வந்துடுறோம்னு சொல்லி காத்திருந்திருப்பார்கள் ஊகிக்கலாம். அப்படிலாம் ஒண்ணு சுத்த சுயம்பிரகாசமா நாங்க இந்த பக்கம் தான் இருப்போம்லாம் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால்
அவர் ஏன் அங்கே போய் சேருவதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்றால், ஒன்று, இந்த 25 பேர்ல யாரும் இன்னும் அமைச்சராக்கப்படல. அதுல விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த தயக்கம், குழப்பம், இது நிலைக்குமா என்கிற அந்த கேள்வி, 25 பேர் 25 பதவியே நீடிக்குமா என்கிற கேள்வி. சட்டப்படி பார்த்தால் இன்றைய ஏற்பாடுகளில இபிஎஸ் அவர் தான் பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையில, சட்டமன்ற குழு தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார் என்கிற அடிப்படையில அவர் கொடுத்திருக்கிற கடிதம் தான் செல்லுபடியாகும். அதை மீறி தாமதமாக்கலாமே தவிர, முடிவை தாமதமாக்கலாமே தவிர அந்த கடிதத்தை புறக்கணித்து விட்டு வேற ஒரு முடிவை அவரால் திணிக்க முடியாது என்கிற காட்சிகளாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமையில எடப்பாடியோடு இருக்கிறவர்கள் அந்த பக்கம் போறதுக்கு தயாராக இருந்தவர்கள் கூட இப்ப தயக்கம் காட்டுகிறார். என்ன, நம்மளும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு. அப்ப இந்த நிலைமைலாம் சேர்ந்துதான் அவர்களும் வேற என்ன செய்யறதுன்னு. இப்ப இவர் கிட்டத்தட்ட நீங்க மறுபடியும் வாங்கன்ற மாதிரி ஒரு பழைய இதெல்லாம் விட்டு வாங்கன்ற மாதிரி அறிக்கை விட்டாலும் இங்க உடனடி எதிர்வினை என்பது என்ன, நாங்க சொல்லும் போதெல்லாம் அது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி உடனடி எதிர்வினையாக வருகிறது. ஆனா இன்னொரு இதையும் பார்க்க வேண்டியது, இன்றைய கூட்டத்திற்கு இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமானவர்கள் யாரும் வரல, ஜெயக்குமார் வரல அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா இருக்கு. அப்ப அதுவும் கூட கடந்த காலங்களில இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் கூட இபிஎஸ்க்கு முக்கியமான ஆதரவு கையாக இருந்தவர் அவர் இந்த கூட்டத்தை செம்மலை வேற கட்சி விட்டு விலகி இருக்காரு. குற்றச்சாட்டுகளை வைத்து விட்டு அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இபிஎஸ்க்கு எதிரான அந்த அழுத்தம் என்பது அதிகரித்து கொண்டே போவதையும் காட்டுகிறது. எனவே அடிப்படையில இந்த தலைமையை கைப்பற்றுகிற போட்டி தான். ஆனா இன்னும் அது முழுமையாக நம்பிக்கையோடு அதை செய்துவிட முடியும் சூழல் வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்புக்கு கிடைக்கவில்லை என்பதும் தெளிவாகிறது. ஆனா செம்மலை இந்த கட்சி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நம்ம முதல்ல ஒரு தடவை பேசியிருக்கோம். செம்மலை ஒரு தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவோட உறுதுணையோட திமுக ஆட்சி அணிக்குன்னு ஒரு சர்ச்சை ஏற்படும் போது அவர் கிங் ஆஃப் மேக்கர்னு சொல்லும்போது, இல்ல எங்க எடப்பாடி தான் கிங்னு சொன்ன வார்த்தையை மறக்க முடியாது. அவரு கட்சி விட்டே விலகிட்டாரு. ஆனா விலகும்போது அவர் என்ன விமர்சனம் முன்வைக்கிறாருன்னா, இபிஎஸ் தன் ஈகோவை வெளியிட வேண்டும், ஈகோவை விட்டுறணும் அப்படின்றாரு. அப்ப ஜெயக்குமாரும் கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு போகல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் பூராமே இப்ப இந்த அணிக்கு தாவேக்காவை ஆதிக்கூடிய அணிக்கு சி.வி. சண்முகம் அணிக்கு வந்ததாகத்தான் தெரிகிறது. அப்ப ஏதோ ஒரு வகையில இன்னும் சரியா சொல்லப்போனா இப்படியான விமர்சனம் வைக்கப்படுகிறது. எடப்பாடி என்ன கூட்டத்தில் வைக்கிறான்னா, தாவேக்கா தான் அதிமுக உடைக்கிறதுக்கு பொருள்படும் விதமாக லீமா ரோஸ் போன்றவருடைய ரோல் அதிகமா இருக்கிறது, அவர்கள் பணத்தை கொடுத்து எடுக்கிறார்கள், பதவியை காட்டி அழைத்திருக்கிறார்கள் என்ற விமர்சனம் இருக்கு இல்லையா, அதை கடந்து போக முடியுமா? அதுல ஏதேனும் உண்மை இருக்கிறதா? இல்ல, இந்த சூழல்ல 2 தரப்புலுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதையுமே இல்ல சும்மா சொல்றாங்கன்னா சொல்லிவிட முடியாது. ஏன்னா பணத்தை கொடுத்து தக்க வைப்பதில் இபிஎஸ் அழைத்தவர் அல்ல. ஏன்னா இத்தனை கோடிகள் வேணுமாலும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அதற்கான ஏற்பாடுகள் அங்க இருக்கிறது. எனவே இப்ப என்ன ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்றால், இப்ப இந்த தேர்தல்ல நீங்க இன்னும் எடப்பாடியோடு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து வேலுமணி தரப்புல என்ன சொல்கிறார் என்றால், நீங்க தேர்தலுக்காக செலவழித்த பணத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம், 2 கோடி செலவழிச்சுன்னு அதை கொடுத்துறோம், மேற்கொண்டு ஒரு 3 கோடி கூட கொடுக்குறோம், அப்ப இந்த பக்கம் வந்துருங்க என்று கூப்பிட்டதாகவும், இப்ப அதே மாதிரி அதுக்கு எதிர்வினையாக இபிஎஸ் தரப்புல இருந்து நீங்க அதுதான் முக்கியமா இங்கே அந்த பணம்லாம் உங்களுக்கு தேர்தல் செலவழிச்சா கிடைச்சிரும், இங்கே இருங்க என்று சொல்வதாகவும், சொல்லப்போனா அந்த பக்கம் போயிட்டவங்களுக்கு கூட ஒரு மறைமுக அழைப்பாக கூட வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப ஏற்கனவே இவங்க 25 பேரும் நடவடிக்கை எடுத்தாச்சு இல்லையா? இப்ப அந்த நடவடிக்கையை விலக்கி கொள்வாரா மாட்டாரா? இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல என்ன முடிவு எடுக்க முடியும் தெளிவா வரல. ஒரு பக்கம் இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற அளவுலதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக செய்தி வருகிறத தவிர வேறு எந்த விதமான இவர்கள் தொடர்பாக இன்னும் சொல்லப்போனா ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமான்னு பேசியதாக தெரிகிறது. என்ன முடிவெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அப்படி ஆட்சிக்கு ஆதரவு அளித்தால்
அங்க காங்கிரஸ் இருக்கு. அந்த காங்கிரஸோடு போவதாக ஆகிவிடும். ஏற்கனவே நம்ம அணியில பிஜேபி இருக்கு. பிஜேபி தலைமையில தான் நம்ம இங்கே அதிமுக தலைமை என்று சொல்லப்படுகின்ற பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணி அது என்ன ஆகும்? அந்த கேள்வி இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் கூட அங்க பேசியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஏன்னா கசிகிற செய்திகள் அதையெல்லாம் சொல்லுகின்றன. ஆகவேதான் அது சம்பந்தமா எந்த விதமான நேரடி முடிவு, திட்டவட்டமான முடிவையும் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் மேற்கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. 50 பேருக்கு மேல் கலந்து கொண்டார்கள் என்பது வேலுமணி தரப்புக்கு ஒரு வியப்பையும் ஒரு அதிர்ச்சியும் கூட கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் திட்டவட்டமான முடிவை எடுக்க முடியாத மாவட்ட செயலாளர் கூட்டமாக தான் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் கலந்திருந்தால் என்கிற இந்த ரெண்டு நிலைமை பார்த்தீங்கன்னா, எந்த அளவிற்கு அதிமுக, குறிப்பாக அதிமுக தலைமை எந்த அளவுக்கு சிக்கலான, நெருக்கடியான, இக்கட்டான நிலைமையில இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தகவல் வருதுன்னா, இப்ப தாவேக்கா கட்சியை உடைத்ததுன்னு எடப்பாடி குற்றச்சாட்டுக்கு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இதுக்குள்ள சி.வி. சண்முகமோ வேலுமணியோ தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் அல்ல. அதுவும் தாவேக்கா சொல் கேட்டு முழுமையாக முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் எப்பயுமே குறிப்பாக மேலிடம் பிஜேபி இடத்துல ஒரு விசுவாசத்தை கொண்டிருப்பவர்கள். அவர்களும் கேட்காமல் இப்படியான முடிவுகள் எடுக்க மாட்டார்கள். எடப்பாடி தெரிஞ்சோ தெரியாமலோ பிஜேபி தோல்வியடைறதுக்கு அவர் ஒரு காரணமாகி விட்டார். வெற்றி பெறாத தொகுதியா பிஜேபி பார்த்து கொடுத்து கட்சி இல்லாம ஆகிக்கிட்டார். அப்ப எடப்பாடி தான் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சசிகலாவோ தினகரனோ உள்ள வர சம்மதிக்க மாட்டார். அவர் கட்டுப்பாடு வச்சுக்கொள்ள மட்டுமே ஆசைப்படுறார். அப்படிங்கும் பொழுது எடப்பாடி தேவையில் என்று மேலிடம் முடிவெடுத்து விட்டது. அதன் விளைவாகத்தான் இப்ப சி.வி. சண்முகம் இருப்பு வேலுமணி மூலமாக தாவேக்காவை ஆதரவு வச்சு தாவேக்காவும் தன் கையில் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ள பிஜேபி முனைகிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தாவேக்காவோடு இவர்கள் பேசாமல் 25 பேர் போயிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. தாங்களாக முன் ஆதரவு எல்லாம் அளித்திடுவாங்க. நிச்சயமா அதுல ஒரு பேரம் நடந்திருக்கும். இப்ப என்னன்னா, இதுல சட்ட சிக்கல்கள் இருப்பதால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்தால்தான் அது நிலைக்கும் என்கிறனால விஜயால முடிவெடுக்க முடியாம இருக்குங்கிறது. இன்னும் வேற ஒரு தகவல் சொல்லுவது, அவர்கள் கேட்கிற அமைச்சர் பதவிகள் இருக்குல்ல, எந்த பொறுப்புகள் அது உட்பட அதே பொறுப்புகளை தாவேக்காவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கேட்கிறார்கள் என்றெல்லாம் வருகிறது. ஆக இந்த அந்த பக்கம் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு ஆஃபர் இருந்திருக்கிறது, அவங்க அதெல்லாம் பேசிக்கலாங்கிற ஏற்பாடு இருந்துதான் அவர் போயிருக்கிறார்கள். தாங்களாகலாம் போய்விட வேண்டும் என்று தாங்களாக போய் இந்த இங்கே வேறு விதமான எதிர்மறையான அரசியல் இங்கே உருவாகிவிடக் கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு அரசியல் தெளிவோடு திட்டவட்டமான முடிவு எடுத்தது என்பது இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான். பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அதை எழுந்து விடுவது. முதலேயே காங்கிரசும் அந்த காரணத்தை சொல்லிதான் போய் சேர்ந்தது. ஒரே வேறுபாடு, அவர் கொள்ளாமல் போனார்கள். இவர்கள் முறைப்படி அறிவித்து விட்டு ஆதரவு அளித்திருக்கார்கள். ஆட்சி அமைப்பதற்கு மட்டும்தான் ஆதரவு என்றும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூழல்ல இப்படியான நிலைமையில ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அது கொஞ்சம் மீன் பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அது ஏன்னா பாதை தெரியாம அதை பார்த்து திணறிட்டு கிடக்கும். வலைய போடலாம், தூண்டல போனா ஈஸியா பிடிச்சிடலாம், கையை விட்டே கூட பிடிச்சிடலாம். நீங்க அது அந்த வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த கிராமங்கள்ல குழம்பிய குட்டையில கையை விட்ட மீனை பிடிச்சிருவாங்க. அப்படி மீனை பிடிப்பதற்கு எப்பொழுதுமே பாஜக தன்னுடைய வியூகத்தோடு தயாராக இருக்கும் என்று பொதுவா நம்ம சொல்லலாம். இப்ப இன்னைக்கு அப்படி நடந்திருக்கா, அப்படிலாம் பேச்சு நடந்துச்சா, யார்கிட்ட பேசினாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னா நமக்கு திட்டவட்டமான செய்திகள் இல்லை. எனவே ஆதாரம் இல்லாம அதை பேசவும் கூடாது. ஆனா கடந்த கால செயல்பாடு அடிப்படையில சின்ன இடுக்கு கிடைத்தால் கூட அதுல நுழைவதற்கும் அதன் மூலமாக நீங்கள் சொன்னது போல ஏதோ ஒரு வகையில் இந்த 25 பேருக்கு 25 பேரோடு இன்னும் கூடுதலாக விட்டார், அவர்கள் மூலமாக தாவேக்காவை கட்டுப்படுத்த முடியுமா, தங்கள் பிரிவில் வைத்திருக்க முடியுமா என்று அவர்கள் யோசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம் பல விஷயங்கள். இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு கூட நேற்று கூட பள்ளிக்கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார், நாங்க இந்த இருமொழி கொள்கை என்பது உறுதியாக இருக்கிறோம். அவரை சந்தித்த இந்திய மாணவர் சங்க தலைவருடன் சொல்லியிருக்கிறார். பிறகு அந்த புத்தகங்கள் வெளியீடு, பாடப்புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கிறார் செய்தியாளர்களிடம். இது அந்த இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்குன்னு தனி இது இல்லை, தாவேக்காவோட அடிப்படை கொள்கை அதுதான். உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம், நமக்குள்ளே பேசிக் கொள்வதற்கு தமிழ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. நான் கூட அதை வரவேற்று ஒரு சின்ன பதிவு போட்டிருக்கிறேன்.
ஏன்னா பாராட்டை வந்து இன்னைக்கே பாராட்டினாதான் நாளைக்கு அவங்க தவறான முடிவு எடுக்கும்போது கடுமையாக விமர்சிக்கிற உரிமையும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப இது நம்ம அந்த அந்த பாராட்டுதல் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிற போது அதே போல இன்னொரு அமைச்சர் பேரு சற்று அருண்குமார் நினைக்கிறேன், அருண்ராஜ் அவர் வந்து ஆமா அவர் வந்து நீட் தேர்வு செய்ய கடுமையாக விமர்சித்திருக்கிறார். என்ன அப்ப இது தொடர்பாக விஜய் அவர்கள் அளித்திருக்கிற கடிதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். அப்ப நீட் என்பது அடிப்படையில மாணவர் நலனுக்கு எதிரானது என்றெல்லாம் கருத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது உடனடியாக பாஜக நேரடியாக இவர்களை ஆளுமை செலுத்த முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிறது என்று கொஞ்சம். ஆனால் அவர்கள் உருவாக்கிய பிள்ளைதான் என்று திருமாவளவன் கூட சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டியிருக்கின்றாலும் உடனடி களச்சூழல் என்பது இப்படியாக இருக்கிறது. எனவே இப்படி அதிமுகவிலிருந்து வந்தவர்களை மூலமாக அவர்களை அமைச்சர்களை இடம்பெற செய்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்பாட்டு உருவான பிறகு அவர்கள் மூலமாக தங்களுடைய அரசியலை செய்யலாம் என்று பிஜேபி திட்டமிட்டிருந்தால் அதுல வியப்பதற்கு எதுவுமே இல்லை. நான் சொன்னது போல சின்ன வாய்ப்பு கிடைத்தால் கூட அதை பயன்படுத்துவார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதில் மட்டுமல்ல, அதற்காக குட்டையை குழப்புவதிலும் அவர்கள் வல்லவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பேச இருந்தா, இப்ப தாவேக்கா வந்து புது கட்சி, பொருளாதார பலம் பெரிய அளவுக்கு இல்லாத கட்சி. அவங்க வந்து அதிமுக கட்சியை உடைச்சு பணம் கொடுப்பதாக இருந்தால் அவர் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் லீமா ரோஸ் உள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய மருமகன் ஆதவும் உள்ள இருக்கும்போது இது வந்து திட்டமிட்டு இந்த குடும்பமே நடத்துது. எந்த ஒருடைய கட்சி ஆதரவு இல்லாம தாவேக்காவை பலப்படுத்தும் விதமாக அதிமுக உடைப்பதில் முழு நேர பொருளாதார பலத்தை யார் காட்டுறான்னு சொன்னா ஆதவும் அவருடைய மாமியார் லீமா ரோஸும் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டு பிஜேபியை தவிர்த்து நான் சொல்றேன். அப்படியான ஒரு இது இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து பெரிய தொழிலதிபர் யாருக்குமே அது பிஜேபியோட லிங்க் இருக்கும், காங்கிரஸோட லிங்க் இருக்கும், யாரோட லிங்க் இருக்கும். தொழிலதிபர்ங்கிற பட்சத்துல இவங்க கடந்த எலக்ட்ரோ பாண்ட் விஷயத்த கூட எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கான்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இவங்க பின்னணியில பிஜேபி எங்கிறதா அல்லது இவங்க தனிச்சு எங்கிறாங்களா, ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து குதிரை பேரங்கிறது மட்டும் நடந்திருப்பது கிட்டத்தட்ட உறுதியாவது தான் எல்லா விமர்சகர்களும் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த உடைப்புக்கு பின்புலமாக லீமா ரோஸ் இருக்கிறார், ஆதவன் இருக்கிறான்ற குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்? அது கடந்த காலங்களில் லீமா ரோஸ் அவர்கள் பின்னாடிதான் இருந்தாங்க. அவங்க வந்து முன்னணிக்கு வரல. இப்ப நான் சொன்னேன், இந்த தலைமை என்பது தன்னுடைய ஆளுமையை காட்டுவதாக இருக்கணும், முன்னரங்கிற்கு வருவதாக இருக்க வேண்டும். அப்ப கடந்த காலத்தில் மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு இப்பொழுது இந்த சூழலில் கிடைக்கிற போது அதை மிக சரியாக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் பார்க்கிறேன். அவர் எடுத்த முடிவிலோ அவர் பிஜேபி ஆதரவோடு கூட இதை செஞ்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு துளி கூட நம்ம நியாயப்படுத்துறதுக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு பக்கம் அவங்க நேரடியாக அப்படி பேசியிருக்காரு என்றால் இபிஎஸ் பேசியதை பத்தி நம்ம கடந்த நேர்காணல பேசணும். இவர் ஆளுநரை அணுகுவேன் என்று சொல்வதில் ஏதோ ஒரு வகையில ஒன்றிய ஆட்சியாளரை தலையிட வைக்கிற அந்த முயற்சி தானே இருக்கிறது. அது எப்படி ஏற்கொள்ள முடியும் என்று கூட சொன்னோம். எனவே இவர்களும் ஒரு இன்னும் பெரிய கொள்கை மாறுபாடெல்லாம் ஏற்பட்டு அணி மாறவில்லை. மாறாக அப்பட்டமாக பதவி 5 ஆண்டு காலம் இழந்து விட்ட அந்த பதவி, அதன் மூலமாக கிடைத்த அதிகாரம், செல்வாக்குகள், பல வாய்ப்புகள், அதையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்கிற அந்த முனைப்பில் தான் அங்கே சென்றார்கள் என்பதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த சூழலில் இந்த அணியோடு இருக்கிற போது தனக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. தானும் இதுல வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தலைமை இடம் என்பது தனக்கு கிடைக்கிறது என்கிற போது தனிப்பட்ட முறையில லீமா ரோஸ் அவர்கள் அதை பயன்படுத்த முயன்றிருக்கார் இருந்தது. அப்புறம் இன்னொரு கட்டத்து கேள்வி நீங்க வச்சீங்க. இப்ப ஒரு தொழில் நிறுவனம் என்கிற அடிப்படையில பொதுவாகவே நம்ம பார்க்கலாம், நம்ம நாட்டுல எல்லா நாடுகளிலுமே முதலாளித்துவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நாடுகளிலுமே தொழில் நிறுவனங்கள், கார்பரேட் சொல்ல போன கார்பரேட்டுகள் குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே தாங்கள் ஆதரவு என்று அவ்வளவு வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சில பேர் அதுல விதிவிலக்காக கட்சிக்காரர்களாகவே தங்களை அடையாளப்படுத்தி வந்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வேண்டுமானால் அப்படி அடையாளம் பெறுவார், தங்களை திரும்ப திரும்ப காட்டிக் கொள்வார்கள். மற்றவர்கள் எல்லாருமே எதுக்கு இருக்கட்டும்னு எல்லா கட்சிக்கும் வேண்டிய நிதியை கொடுப்பவர்களாக தான் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில டாடா நிறுவனம்
அனைத்து கட்சிகளுக்கும் நிதி கொடுக்கறதுக்காகவே ஒரு நிதி அமைப்பை ஏற்படுத்தி எல்லா கட்சிகளுக்கும் காசோலை அனுப்புகிறார்கள். எல்லா கட்சியும் ஏற்றுக்கொண்டன. அதை ஏற்க மறுத்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நன்றி தெரிவித்து விட்டு நான் எங்களுக்கு அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பணம் வாங்குற பழக்கம் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பினார். ஆக இது டாடா நிறுவனம் செய்தது வெளிப்படையாக தெரிந்தது. அத்தனை நிறுவனங்களும் இது செய்து எந்த கார்பரேட் நீங்க வேணா நீங்க தெருவுல ஒவ்வொரு கடையா போய் நிதி வசூல் செய்கிறார்களே அந்த இளம் தொண்டர்கள், அவர்களுக்கு வேணுமானா அந்த கடையில போங்கன்னு ஒரு மாதிரியா மொத்த சுழிச்சிட்டு சொல்றது அப்படிலாம் நடக்கும். அவர்களால் ஒரு காலத்துல அந்த கார்பரேட் நிறுவனங்கள் கதவுகளுக்குள்ள கூட நுழைய முடியாது, கேட்ல கூட நுழைய முடியாது. ஆனா அதே நிறுவனங்கள் இப்படி கட்சிகள் எந்த கட்சிக்கும் மாறுபாடு யாரு வேணாலும் நாளைக்கு வரலாம். யார் கையில எதிர்கட்சியாவே இருந்தாலும் கூட அவர்களுக்கே ஒரு தொடர்பு இருக்கும், செல்வாக்கெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட கூடாது. வணிக அடிப்படையில் அவருக்கு ரொம்ப பாதுகாப்பான ஏற்பாடு அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இவருடைய நிறுவனமும் அதே போன்ற வேலைகளை செய்திருக்கும். அது அரசியல் தொடர்பும் கட்சி அடையாளமும் இருப்பதால் கடந்த காலத்தில் அந்த அடையாளம் பயன்படுத்தி தான் அந்த நிறுவனத்தையும் கட்டமைத்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் எனவே அதுல எனக்கு ஒன்றும் பெரிய மாறுபாடா தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இப்படி இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு தெரியாது இருந்த அந்த தொழில் நிறுவனம் சார்ந்த செயல்பாடு இருக்கிறது. அதனால்தான் இத்தனை கோடிகளை கொடுப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார்கள். கொடுப்பதற்கான சாத்தியப்பாடும் இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு இந்த 2 நாள் செய்திகள் மூலமாக அம்பலமாக இருக்கிறது என்று எடுத்துக்கலாம். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. இதுவரை நடந்த அதிமுகவில் தள்ளுமுள்ள அந்த கோஷ்டி பூசலில் கிட்டத்தட்ட எடப்பாடியோட கை கீழே இருப்பதாகவும் சிவிஎஸ் வேலுமணி கை ஓங்கியிருப்பதாக தெரிகிறது. ஏன்னா மாவட்ட செயலாளரை கூட்டினாலும் கூட முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் வரல. அதே மாதிரி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு பயப்படுகிறார் எடப்பாடி அவர்கள். அப்ப கிட்டத்தட்ட செம்மலை போன்ற கட்சி விட்டு வெளியேறினா கூட அவங்க சொல்றது இபிஎஸ் ஈகோவுடனுங்கிறாங்க. அப்ப இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் பணபலத்திலேயோ அல்லது கட்சியை கட்டுப்படுத்துற பலத்திலேயோ எடப்பாடி தன் இருத்தலை தன்னுடைய சரியான மொழியில் சொல்ல வேண்டுமா தனது ஆளுமையை இழந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த திசைவெளி போக்குங்கிறது எங்கு சென்று முடிய வாய்ப்பு இருக்கிறது? இறுதியா என்ன சொல்ல வரீங்க? அதான் சொல்றேன், இந்த 2 தரப்புமே நம்ம ஏற்கனவே பேசுறதுபடி எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு தயாரா அதை 2 தெளிவா கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப நீங்க சொன்னது போல இபிஎஸ் முன்போல இனிமேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்கிற சூழல் உருவாயிருக்கிறது. என்னதான் மாவட்ட செயலாளர்களும் ஏகமனதான தீர்மானமாக இருந்தாலும் கூட அது இறுதியான தீர்மானமாக இருக்க முடியாது. ஏன்னா இறுதியான அதிகாரம் என்பது அவர்களுடைய கட்சி அமைப்பின் ஜெயலலிதா அதெல்லாம் பாதுகாப்பாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பொதுக்குழுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தயங்குவது என்பது தன்னுடைய கை ஓங்கவில்லை, தன்னுடைய கை பலவீனமாக. ஏன்னா மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் அத்தனை உறுப்பினர்களுடைய உண்மையான பிரதிநிதிகள்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன இவருக்கு சாதகமாக இருந்தவர்கள், இவரோடு பயணிக்க தயாராக இருப்பவர்கள் என்று பார்த்துதான் அந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருப்பார்கள். அவர்கள்லாம் கீழே இருக்கின்ற கட்சி அணிகளுடைய உண்மையான பிரதிநிதி என்று யார் உறுதியளிக்க முடியும்? எனவே அந்த நிலைமையில தான் ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு அவ்வளவு தயக்கம் காட்டுகிறார். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பிரதிபலித்த அந்த ஆதரவு உணர்வு என்பது பொதுக்குழு கூட்டினால் பிரதிபலிக்கும் என்று கொஞ்சம் கூட சொல்ல முடியாது. அந்த சந்தேகம் அவருக்கு அழுத்தமாக இருக்கிறது. ஆனா யாருடைய கை ஓங்கும் என்று கேட்டால் நம்ம இந்த 2 பேருக்கும் உள்ள பலவீனத்தை பேசிட்டோம், எந்த அடிப்படையில் பேசுகிறார்கள் என்று. ஆனா இன்னைக்கு உடனடியாக ஆருடம் சொல்ல முடியாது என்றாலும் ஆருடம் சொல்வதில் நமக்கெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது இல்லையா? ஆனா என்ன நடக்கும் இந்த மாதிரியே போனால் என்றால் அதிமுகவில் இதுவரைக்கும் இருந்த அந்த கட்டுக்கோப்பான நிலை, தேர்தல் தோல்வி ஏற்பட்டாலும் கூட நாங்கள் இங்குதான் இருக்கிறோம் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி, ஒரு மரியாதையான தோற்றத்தை உருவாக்கி இருந்தார் அல்லவா, அது உடைகிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்க முக்கியமான தலைவர்கள்லாம் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார்கள், முக்கியமான கட்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களித்தவர்கள்லாம் விலகுகிறார்கள் என்கிற போது இதையெல்லாம் பார்க்கிற அந்த அடிமட்ட தொண்டர்கள் ஆதரவாளர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற கேள்வி வைத்து பார்க்கிற போது நிச்சயமாக எடப்பாடியாரால் தான் இந்த நிலைமையெல்லாம் உருவாயிருக்குங்கிற செய்தி அவருக்கும் போகுங்க.
அப்ப அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதெல்லாம் இருக்கிறது. நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் என்று வழக்கமான பதிலை சொல்லலாம் என்றாலும் கூட அதுக்கு அதிக நாட்கள் ஆகிவிடாது என்பதையும் சேர்த்தே நாம் இப்போதைக்கு பதிவு செய்து வைக்கலாம். ஓகே. பார்ப்போம். என தொடர்ந்து எல்லா டிஎம்கே, டிவிகே ஒரு பக்கம் பேசும்போதுனா கூட, ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்த கட்சி ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேங்கிறது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த அளவுக்கு உடையுதுங்கிறது பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட, நடப்பு அரசியல் ஒரு கூடுதலாக என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இப்ப திமுகவும் இந்த தேர்தலில் தோல்வி சந்தித்திருக்கிறது. அவர்களும் இதே போன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதுபோல இந்த தேர்தல் தோல்வியை சந்தித்த எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இப்ப இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் உட்பட சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வழிமுறையில இது பற்றிய ஆலோசனைகள், ஆராய்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. என்ன ஆனா அதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு கொள்கை அடிப்படை என்பது இருக்கிறது. ஒவ்வொரு இந்த கட்சி அனைத்து அதிமுகவில் அப்படிப்பட்ட கொள்கை அடிப்படை என்று என்ன இருக்கிறது? இந்த இனிமேலாவது அப்படியான ஒரு கொள்கை தளத்தை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க எழுத்துல இருக்கு. அதெல்லாம் என்னைக்கு செயலாக்க போறாங்க? அதெல்லாம் எப்போதும் உணர்வாக மாற்ற போகிறார்கள். அதுலதான் இருக்கு அந்த கட்சிக்கு தொடர்ந்து மரியாதை. அந்த எடப்பாடிங்கிற தனி நபருக்கு அல்ல, அல்லது வேலுமணி, சி.வி. சண்முகம் என்ற தனி மனிதர்களுக்கு அல்ல, அதிமுக என்ற அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் மாநில உரிமைக்காகவும் நிற்கக்கூடிய கட்சியாக அதை பார்க்கலாம். மோடியை எதிர்ப்பதில், அவர்களுடைய அத்துமீறலை தட்டி கேட்பதில் மிகப்பெரிய பலவீனம் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு இந்த தோல்வியை கொண்டு வந்திருக்கிறது. வெறும் ஆதரவு தளம் மட்டுமல்ல, இன்னும் இவரால் கொள்கை உறுதியோடு நிற்க முடியவில்லை. எம்ஜிஆரால் கட்டி காக்கப்பட்ட, ஜெயலலிதாவால் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த சில மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க உறுதியாக இல்லை. அதுல நிறைய சமரசம் செய்வார்களும் இருக்கிறது. ஆகவே இந்த ஏற்கனவே என்ன அந்த கொள்கை அறிக்கைகள் இருக்கின்றன என்பதை அமைப்பு அதெல்லாம் இருக்கும்ல, கட்சி அலுவலகங்கிறதுனால அதை எடுத்து கொஞ்சம் பூசியை தட்டிட்டு அதெல்லாம் படித்து பார்க்கட்டும். அதெல்லாம் கட்சியின் உணர்வாக மாற்றுவதற்கு, தொண்டர்களின் உணர்வாக, இப்போது மிச்சம் இருக்கிற இதர தலைவர்கள் உணர்வாகவும் மாற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கட்டும். அப்படி எடுத்தால் கொஞ்சமாவது அதிமுக பிழைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக நீங்க சொன்ன வாசகங்கள் காலத்தால் யாரும் மறுக்க முடியாது. ஐடியாலஜின்னு ஒரு கட்சி அது ஃபாலோ பண்ணலனாக்க, அது பணமோ பேரமோ பதவியோ அந்த கட்சியை ஆட்டி படைக்குங்கிறதுக்கு முன்னுதாரணமாக அதிமுக இருக்கிறது. கடந்த காலங்களில் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது ஜெயலலிதாவால். இப்படியெல்லாம் அந்த வரலாற்றை விட்டுவிட்டு, லேடியா மோடியான்ற அந்த சொற்றொடெல்லாம் விட்டுவிட்டு, ஐடியாலஜி இழந்ததின் விளைவு பணத்தை மட்டுமே நம்பி, பதவி மட்டுமே நம்பி இப்படி இயங்கியதால் இந்த பிளவு இயற்கங்கிறீங்க. நிச்சயமாக இதை அதிமுக பரிசீலிப்பா என்று பார்ப்போம். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் மறுக்கி விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அடக்கிறதுக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கிற மாட்டேன். நன்றி.